am where the movie started. Facing at a photo they've taken. Space tree flying through the skies and battles happen everywhere. Here I am where the movie started. Facing at a photo they've taken. Space tree flying through the skies and battles happen everywhere. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மதுரைக்காரன் பிரிட்டன்லேருந்து. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரிட்டனில் இருக்கிற ஒரு புகழ்பெற்ற யூனிவர்சிட்டியை சுற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த யூனிவர்சிட்டி எவ்வளவு பெருசாக இருக்குது, எங்கே அமைஞ்சிருக்கு, இதோட கட்டடமைப்பு எப்படி இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸுக்காக என்னென்ன வசதிகள்லாம் இவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி என்னடா யூனிவர்சிட்டி அப்படின்னு தானே யோசிச்சுட்ருக்கிறீங்க. அந்த யூனிவர்சிட்டி தான் யூனிவர்சிட்டி ஆஃப் மான்செஸ்டர். வாங்க நம்ம குயிக்காக யூனிவர்சிட்டியோட மேப்பில் இன்றைக்கி எந்தெந்த இடத்தெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்துடலாம். இதுதான் ஆக்ஸ்ஃபோர்ட் ரோடு. இந்த ரோடு வந்து யூனிவர்சிட்டி எல்லாத்தையும் அப்படியே தாண்டி நேராக சிட்டி சென்டர் வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து யூனிவர்சிட்டியோட மெயின் பில்டிங் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமேலா யூனிவர்சிட்டி பிளேஸ் பார்க்க போகிறோம். அப்புறமேலா மான்செஸ்டர் பிஸ்னஸ் ஸ்கூல், அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன், அப்புறமேலா லைப்ரரி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். அப்புறம் லேர்னிங் காமன்ஸ், அப்புறமேலா இன்டர்நேஷ்னல் சொசைட்டி, இது எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இதில் பார்க்கலாம், இந்த யூனிவர்சிட்டி வந்து கேம்பஸ் மாதிரி இல்லாமல் சிட்டிக்குள்ளேயே மர்ஜ் ஆகியிருக்கும். இங்கே பாருங்களேன், இந்த சைடு இருக்குது, இந்த சைடு இருக்குது, இது எல்லாமே சிட்டிக்குள்ளே வந்து அப்படியே மர்ஜ் ஆகியிருக்கிற மாதிரியே தான் இருக்கும். இதுதான் ஆக்ஸ்ஃபோர்ட் ரோடு. இந்த ரோடு தான் ஸ்ட்ரெயிட்டாக சிட்டி சென்டர் வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். எஸ், நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது யூனிவர்சிட்டியோட மெயின் பில்டிங். இந்த பில்டிங்குள்ளே வந்து நிறைய மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸஸ் வந்து நிறைய இருக்கும். இது வந்து ரொம்ப பழசான பில்டிங், அதாவது 18th செஞ்சுரியில் கட்டின பில்டிங்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு ஆப்போசிட்டில் நிறைய பில்டிங்ஸ் தெரியுது இல்லையா, இது எல்லாமே கிளாஸ் ரூம்ஸு, அப்புறமேலா இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஸர்ஸோட ஆஃபீஸர்ஸ், இது எல்லாமே இருக்கும். ஆமாம், பச்சை பசேர்னு சூப்பராக தான் இருக்குது பார்க்குறதுக்கே. கொஞ்சம் வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு இந்த வீடியோ எடுக்க ஆரம்பிக்கல. கொஞ்ச நேரத்தில் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்ப்பீங்க, பாருங்கள். இந்த இடத்த தான் யூனிவர்சிட்டி பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரவுண்ட் ஷேப்பில் தெரியுது இல்லையா இந்த பில்டிங்கை. இந்த பில்டிங்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா, கீழே வந்து ஒரு கஃபே இருக்கும், அதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கும். அப்புறமேலா யூனிவர்சிட்டி ஷாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே நீங்கள் இந்த யூனிவர்சிட்டியோட லோகோ போட்ட டிஷர்ட்ஸு, அப்புறம் பேக்ஸு, அப்புறம் நிறைய பொருட்கள்லாம் வந்து வாங்கிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கும். அப்புறம் மேலெல்லாம் நிறையா கிளாஸ் ரூம்ஸ் இருக்கும், அப்புறம் ப்ரொஃபஸர்ஸோட ஆஃபீஸஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். நம்ம இன்னும் இருக்கிறது வந்து அந்த ஆக்ஸ்ஃபோர்ட் ரோடு தான் நான் ஃபஸ்ட்டு காட்டினேன் இல்லையா, இந்த ரோடு தான் சிட்டி சென்டர் போகும் அப்படின்னு சொல்லி. அதே ரோட்டில் தான் இந்த பில்டிங்கும் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது தான் மான்செஸ்டர் பிஸ்னஸ் ஸ்கூல். ஆமாங்க, பழைய ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா என்ன இதுவா அப்படின்னாதீங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக புதுப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த பில்டிங் வந்து இப்படியே இருக்காது, ரொம்ப பழமையான ஒரு பில்டிங்காக தான் இருந்துச்சு. எதுக்கு மாற்றுறாங்கன்னு சத்தியமாக தெரில, பட் இதுவும் நல்லா தான் இருக்குது புதுசாக. அப்புறம் பேரும் வந்து அலைன்ஸ் மான்செஸ்டர் பிஸ்னஸ் ஸ்கூல்னு மாற்றிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து வெறும் மான்செஸ்டர் பிஸ்னஸ் ஸ்கூல் அப்படின்னு தான் இருந்துச்சு. அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த கண்ணாடி பில்டிங் எல்லாமே புதுசாக தான் இப்போ கட்டியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் முன்னாடி வந்து கிடையாது இந்த பில்டிங்லாம். இந்த மான்செஸ்டர் பிஸ்னஸ் ஸ்கூலில் தான் மேனேஜ்மெண்ட் கோர்சஸ், அப்புறம் எம்பிஏ, குளோபல் எம்பிஏ, இந்த மாதிரி கோர்சஸ்லாம் வந்து சொல்லி தர்றாங்க. பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல கொஞ்ச நேரத்தில் எப்படி ஆக போகுது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் காட்டுறேன்னு சொல்லி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்களா எப்படி மழை பெஞ்சிட்டு இருக்குதுன்ட்டு. இந்த ஊரே இப்படி தாங்க, கொஞ்சம் கூட வந்து யூகிக்கவே முடியாது எப்போ என்ன மாறும்னு சொல்லி. சரி, அடுத்ததாக நம்ம பார்த்துட்ருக்கிறது என்ன அப்படின்னா, இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியனோட பில்டிங்.
இந்த நாட்டில் இருக்க எல்லா யூனிவர்சிட்டிக்குமே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் இருக்கும். அந்த யூனியனில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கான எல்லா அட்வைஸுமே கொடுப்பாங்க. நிறைய சொசைட்டிஸ் வச்சுருப்பாங்க. அந்த சொசைட்டியில் வேணும்னா நம்ம போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுலேருந்து நிறையா கேம்பெயின்ஸு, அப்புறமேலா ஈவெண்ட்ஸ் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து அதில் வாலண்டியர் ஆகி நம்மளும் அதில் பார்ட்டிசிபேட்லாம் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். இதில் வேறு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பார்ட் டைம் ஜாப்ஸுக்கெலாம் வந்து நிறையா போஸ்ட்ஸ்லாம் வரும். வேக்கன்சிஸ் இங்கே இருக்குது, அங்கே இருக்குது, யூனிவர்சிட்டிக்குள்ளேயே இருக்குது, இல்லை வெளியே இருக்குது அப்படின்றதெல்லாம் வரும். நம்ம அதெல்லாம் அப்ளை பண்ணி நம்ம அதுக்கெலாம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, வேலை வாங்கி கொடுக்குறதுக்கு செய்கிறதுக்கெலாம். அப்புறம் நிறைய டிஸ்கவுண்ட்ஸு, நிறையா ஆஃபர்ஸு, சாப்பாடு, பப்ஸு, அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கே கிடைக்கும். இங்கே எப்போயுமே செம்ம க்யூ இருக்கும். கூட்டம் நின்றுக்கிட்டே இருப்பாங்க எந்த நேரம் வந்தாலும். இப்போ வந்து ரொம்ப அமைதியாக இருக்குது, இப்போ ஹாலிடே அப்படின்றதுனால. இல்லாட்டினா வந்து இந்த ரோடே வந்து பயங்கர கசகசன்னு இருக்குங்க. அடுத்து நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்ன அப்படின்னா, யூனிவர்சிட்டியோட மெயின் லைப்ரரி. இந்த லைப்ரரி வந்து செம்ம பழசுங்க. இதுவும் 18th செஞ்சுரியிலேயே ஆரம்பித்தது. ஆனால் இப்போ வந்து பயங்கர மாடர்னைஸ்டான ஒரு லைப்ரரின்னு வச்சுக்கோங்களேன். உள்ளுக்குள்ளே இருக்க சிஸ்டம்ஸாக இருக்கட்டும் எல்லாமே. இதுவும் வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் ரோட் மேலேயே தான் இருக்குது. இந்த லைப்ரரி இருக்கிற இடமுமே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே வர்றதா இருக்கட்டும், லைப்ரரிக்குள்ளே நடந்து வர்றதா இடமா இருக்கட்டும், எல்லாமே வந்து செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எல்லா இடத்துலையுமே ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார்றதுக்காக சீட்டிங்ஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா வச்சுருப்பாங்க. ஸோ பிஸியான நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே தான் உட்காந்துருப்பாங்க. பயங்கர கசன்னு இருக்கும். உள்ளுக்குள்ளேயே நம்ம வரவே முடியாது சில சமயம்லாம், அவ்வளவு கூட்டமாக இருக்கும். இந்த பில்டிங் என்ன அப்படின்னா, இது வந்து லேர்னிங் காமன்ஸுங்க. இதுவும் வந்து இங்கே இருக்க எல்லா யூனிவர்சிட்டிஸ்லையுமே இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன். இது என்னென்னா, நீங்கள் இப்போ வீட்டில் உட்காந்து படிக்க முடியாது, இல்லை ரூம்லலாம் உட்காந்து படிக்க முடியாது அப்படின்றவங்க வந்து இந்த லேர்னிங் காமன்ஸ் பில்டிங்க்கு வந்து நம்ம படிக்கலாம். இதுவும் வந்து நம்ம லைப்ரரியோட வெப்சைட்குள்ளேயே போய் எனக்கு வந்து இந்த ரூம் வேணும், எனக்கு வந்து இப்போ ப்ரொஜெக்டரோட ரூம் வேணும், இல்லை நான் அமைதியாக நான் மட்டும் உட்காந்து படிக்கணும், இல்லை நான் குரூப் ஸ்டடி பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு ரூமை வந்து நம்ம புக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இங்கே வந்து உட்காந்து ஃப்ரீயாக படிக்கலாம். இதுதான் இதோட என்ட்ரன்ஸு. ஜஸ்ட் இதுக்கு பின்னாடி தான் லைப்ரரியும் இருக்குது. ஓகே, இது வந்து ஒரு குட்டி பப்பு. இதுவும் ஆக்ஸ்ஃபோர்ட் ரோட்லேயே தான் இருக்குது. ஜஸ்ட் யூனிவர்சிட்டி பில்டிங்ஸுக்கெலாம் பக்கத்துலேயே தான் இருக்குது. க்ரோபார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பப்பு பயங்கர க்ரௌடடாக இருக்கும். இந்த பப்பும் மியூசிக்கு பார்ட்டி அது இதுன்னு சொல்லிட்டு பயங்கர சத்தமாக இருக்கும். குட்டி கஃபேவும் உள்ளுக்குள்ளே இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் சொசைட்டி. இதுதான் அந்த பில்டிங்கு. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்து பழகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சொசைட்டி. நிறையா ட்ரிப்ஸு கூட்டிகிட்டு போவாங்க, நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. பயங்கர சீப்பாக பிரிட்டனை சுற்றி பார்க்கலாம், யூகே சுற்றி பார்க்கலாம் ஃபுல்லாக. சில சமயம் யூரோ ட்ரிப்ஸ் கூட வரும் பயங்கர சீப்பாக. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே, முக்கால்வாசி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் மெம்பர் ஆயிடுவாங்க இந்த சொசைட்டியில். ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். ஆமாம், இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் யூனியனுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் தான் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் பில்டிங். நான் ஏற்கனவே காட்டினேன் இல்லையா. பக்கத்துலேயே லேர்னிங் காமன்ஸும் இருக்குது. எஸ், ஓகே. ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம். இப்போ யாராவது ஒரு அலுமினியோ இல்லை இங்கே படித்தவங்க யாரோ பார்த்துட்ருக்குறீங்க, இந்த ஏரியாலாம் தெரிஞ்சவங்க பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கான மேட்ரு தான். ஸோ இங்கே ஒரு பிரிட்ஜு தெரியுது இல்லைங்களா. இந்த பிரிட்ஜ் வந்து ப்ரெசன்ட் லைப்ரரிக்கு மான்செஸ்டர் பிஸ்னஸ் ஸ்கூல்லேருந்து வர்ற ஒரு பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜு கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். எஸ், இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கும். அதான் மான்செஸ்டர் பிஸ்னஸ் ஸ்கூல். இதுக்கு நடுவில் வந்து போட்டிருப்பாங்க. இப்போ அந்த பிரிட்ஜு வந்து காணோம், தூக்கிட்டாங்க. இதை இடிச்சு கட்டையில் அதெல்லாம் வந்து மாற்றிட்டாங்க. சரி நண்பர்களே, இன்றைக்கி நம்ம குயிக்காக மான்செஸ்டர் யூனிவர்சிட்டியை சுற்றி பார்த்தாச்சு. பட் நான் உங்களுக்கு காட்டினது வெறும் 10% தான். இந்த ஊரில் எந்த தெருவுக்கு போனாலும் யூனிவர்சிட்டியோட பில்டிங் ஒன்று வந்து கட்டி வச்சுருப்பாங்க. எனிவே, உங்களுக்கு யூனிவர்சிட்டி இப்படி தான் இருக்கும் இந்த நாட்டில் அப்படின்ற ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன்.
அடுத்து உங்களை இன்னும் புதுசாக ஒரு வீடியோவோட வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க, சேஃபாக இருங்க. முக்கியமாக சாப்பிட்டு தமிழில் பேசுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. See you. நன்றி, வணக்கம்.